ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜயோட காலில் போயிட்டு விழுந்துடுறாங்க. எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பெரியம்மா அவமானப்படுத்துகிற விதமாக நீங்கள் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வெண்பாக்கோசரம் தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லியை போயிட்டு நீ உன்னுடைய வேலையை போய் பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்ற சொல்லி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த ராஜேஸ்வரி போயிட்டு நம்முடைய மல்லிகிட்ட வேணுமுன்னே வன்பு இழுக்கிற மாதிரி என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்குதுன்னு மட்டும் நீ நினைக்காத, கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். இன்றைக்கி ஏதோ இந்த தாலி பிரிச்சுக்க ஒரு ஃபங்க்ஷன் யதார்த்தமாக நடந்துருச்சு. வெண்பா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்குது அப்படின்றதுக்காக ஓவராக தலகணம் புரியாத ஆடாத அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. யாருங்க அந்த மாதிரி ஆடுறது? நம்ம மல்லி அந்த மாதிரி என்றைக்காவது பண்ணியிருக்காங்களா? இந்த ராஜேஸ்வரி தாங்க பார்த்தீங்கன்னா தலைக்கால் புரியாத நம்முடைய மல்லியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ போயிட்டு நம்முடைய மல்லிகிட்ட பேசுகிறாங்க. நம்ம மல்லி ஒரே ஒரு வார்த்தை தாங்க, எனக்கு ஆண்டவன் ஒருத்தன் துணியாக இருக்கான். அந்த ஆண்டவன் இருக்கிறப்ப நான் யாருக்கும் எதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாரு காலை வாரி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்குது. ஆண்டவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை வைக்காதவங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இன்னாடியே நக்கல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் எதுவுமே யதார்த்தத்தை சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாண்டி, நீ எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க, உன்னுடைய அராஜகம் எவ்வளோ நாளைக்கு நடக்க போகுதுன்றதை நானும் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் விஜய்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறனோ இல்லையோ பாரு, உன்னை பிரித்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ரஞ்சிதா கொண்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு புருஷன் கட்டின தாலியை போயிட்டு போயும் பாத்ரூமில் ஆணையில் மாட்டி வச்சுட்டு வந்துருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பார்க்குறவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுதா? உங்களுக்கு தாலி மேலே மரியாதை இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கார் மேலெல்லாம் நீங்கள் எப்படி அக்கறைப்படுவீங்க? இதில் நீங்கள் எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்களா? நான் விஜய் நான் கண்ணு கருத்துமாக அவர் எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் அவரை கண்ணு கருத்துமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வேறு வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா, என் மல்லி ஓவராக ஆடாத, என்னுடைய ராஜிமாவை அசிங்கப்படுத்துகிற விதமாக பேசினான்னு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா என்னடியே ஆல்ரெடி வாங்கினதெல்லாம் பத்தலையா? மறுபடியும் ஏதாவது வாங்கிட்டு போக வந்தியா? நீ அந்த மிளகா எல்லாம் போட்டு புகை போட்டு தெரியாதுன்னு நினைக்காத, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உன்னை போனால் போதுன்னு விட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைத்தியங்களும் போயிட்டு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்களா? நம்முடைய மல்லியும் விஜய் எப்படி பிரிக்கிறது, வெண்பாவும் மல்லி எப்படி பிரிக்கிறது அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்தில் தான் ரெண்டு பேர் மூளையை போட்டு கசகிட்டு இருக்க போகிறாங்க. அவங்க மூளை இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாவது யோசிச்சுட்டு விஜயோட வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு போகிறான். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா நினைக்கணும். இந்த ராஜேஸ்வரி அப்படியே கர்நாடகாவுக்கே ஓடி போயிருந்தாங்க. அவள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ண மறக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, guys.